ரொம்ப நேரமாக அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்க. என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. அங்கே வீட்டில் உட்காந்து பேசினோம்னா எதுவும் மருமக மயன் ஏதாவது கண்டுபிடிச்சி விடுவாங்க அப்படின்ட்டு இந்த மைச்சடி சத்தத்தில் ஓங்கி ஓங்கி பேசி என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஓ மருமக எனக்கு கஞ்சி ஊற்றலை, ஏன் மருமக உனக்கு கஞ்சி ஊற்றலை, அப்போ ஓ வீட்லேயும் நிலைமை அப்படித்தான் இருக்கும் போல், என் வீட்லேயும் அப்படித்தான் நிலைமை இருக்கும் போல் அப்படின்ட்டு ஓடி. வணக்கம் மரியா, முதல்ல நீ சொன்னது அந்த ஆயா காதில் வாங்கிச்சா? அது வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ சொல்ற? நம்ம கடமை சொல்லிட்டு போக வேண்டியது. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, கடனா தாயா இருக்கு. வந்தவள வரவேற்கிறது யாரோட வேலையா? என்னோட வேலை. அப்ப நீ சொல்லல, நான் சொல்லிக்கிறேன். நீ கடை வாங்குறியா? அப்புறம் வாங்க வாங்கன்னா யார் நீங்கள்? நீங்க யாரு? நீர் வர காரணம் என்ன? மழை வெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நான் அந்த நீரை கேட்க. நீர் நீர் நானா? நான் வர காரணம் இருக்கு, நீங்க வர காரணம் என்ன? அது ஏன் எனக்கும் காரணம் இருக்கு. என்னைய கேட்க நீ யாரியா? அப்ப என்னைய கேட்க நீங்க யாரு? இடம் எம்முடையது. இடம் எமக்கு சொந்தம். எம்முடைய இடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்முடைய இடத்துல உமக்கு 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 என்ன வேலை? நீர் தவறாக உரைக்கிறீர். உன்னுடைய உரை சரியில்லை. நீர் தவறாக உரைக்கிறீர். நான் என்ன ஆணுரையா உரைக்கிறேன்? ஆணுரை. அப்ப நீ? நான் தமிழ் உரை உரைக்கிறேன். தமிழ் உரை. நீ ஆண்மகன் தானே? ஆண்மகன். நீ ஆண்மகன் உரைக்கும் தமிழ் உரைக்கு பேர் என்ன? ஆணுரைன்னு. இடம் எம்முடையது என்று நான் இடம் எமக்கு சொந்தம். நான் நிரூபிப்பேன். நான் ஆதாரம், பல ஆதாரம் அத்தாச்சி வச்சிருக்கேன். எப்படி எனக்கு தெரியும்? எப்படி யார் வச்சிருக்கது அத்தாச்சி? எவ்வளவு நாளா? இப்பதான் ஒரு 8 மாசமா. உனக்கு முன்னாடி யார் வச்சு? இப்ப கண்டுபிடிக்க. உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அண்ணன் மூத்தவன் காலப்பை வச்சிருந்தேன். யார? அத்தாச்சி. உனக்கு முன்னாடி அப்பா. சில பேர் மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க. அந்த அத்தாச்சியோட நிலைமை. அத்தாச்சிக்கு வச்சிருந்து எல்லாம் கிழிச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. நீ என்ன பண்ண? நான் லேமினேஷன் கடையில் போய் லேமினேஷன் பண்ணி ட்ரங்கு பெட்டியில் படுக்கப்பட்டு வச்சிருக்கேன். அத்தாச்சியை கொண்டு எப்படி லேமினேஷன் பண்ண முடியும்? எங்க இடத்துக்கான பட்டாவை பேப்பரை கிழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பேரு அத்தாச்சி இட்டு போடியா? அப்ப நீங்க தப்பா சொல்லியா? இச்சு போட்டீங்களா? நீ தான் அத்தாச்சி அத்தாச்சின்னா அண்ணன் முண்டாட்டி இல்லையா? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சியை போய் தாய்க்கு சமம் இல்லையாங்க? அதை வேற ஒன்னே வச்சிருந்தாரு சொல்லிக்கிட்டு அவங்க வச்சிருந்து கடைசியில் ஏன்ட்ட கொடுத்துட்டாங்க முடியாதவங்க. இடம் என்ன இடம்? இடம் வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்கிறது தவ முனிவர்கள். அப்ப முனிவருக்கு சொந்தமான இடத்துல உமக்கு என்ன வேலை? இவருக்கு பட்டா போட்டு அப்படியே செம்பு பட்டா போட்டு பூட்டி கொடுத்துருக்கு. ஆரியா ஆரியா நீ எந்த இடம் யாருக்கியா சொந்தம்? எந்த இடம்? வந்ததுல இருந்து வைகிலியே ஆடி அடங்கும் ஆள்கையடா 6 அடி நிலைமை சொந்தப்படான்னா. எப்ப? அதுக்கு முன்னாடி 8 அடின்னே, அதுக்கப்புறம் 6 அடின்னே, இப்ப 2 அடின்னே. இப்ப மதுரை சத்தனரி சுடுகாட்டுக்கு போனோம்னா பிணத்தை உள்ள தள்ளுறாங்க, ஒரு முட்டியில சாம்பல் தர்றாங்க. அது எவன் சாம்பலும் தெரியாம அஸ்தியை வாங்கி வேற வண்டி சாம்பலை போய் வாங்கி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு சொந்தம் இடம்? அப்புறம் நீ தானே சொல்ற. வாய் தானே இப்படின்னு சொல்லுது. அப்புறம் இடம் எனக்கு சொந்தம் எப்படியா சொல்ற? இப்ப மறுபடியும் ஒரு ஆப்பர் விட்டுருக்காங்க. எப்படி? ஏர்டெல் கம்பெனில இருந்து ஒரு ஆப்பர் விட்டுருக்காங்க. என்ன? ஏர்டெல் கம்பெனி ஜியோ கம்பெனி 2 பேரும் ஒரு ஒப்பந்த அறிக்கையில போட்டிருக்காங்க. என்னது? இன்னும் 2030 அந்த அறிக்கை வந்துருமா? இப்ப சுடுகாட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை. யாரும் செத்தா நேரடியாவே தகான மிஷின் வீட்டுக்கு வருது. வண்டி ஆல்ரெடி இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்து எரிச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்ப டைரக்டாவே வீட்டுக்கு வந்து எரிச்சு கொடுக்குறேன். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். என்னது? ஒரு வீட்டுல ஒரு கிழவி இருந்து ஒரு கிழமை செத்து போயிட்டான்னு வைங்க. அந்த கிழவி தொடிக்கிட்டு இருந்தான்னு வைங்க. அவன் வந்து டைரக்டாவே கேட்கிறேன், என்ன இந்த கிழவியும் தூக்கி போட்டு ஒன்னா எரிச்சா ஒரு பணம் எரிச்சா ஒரு பணம் ஆப்பரு அப்படின்றேன். எங்கேயா போகுது நாடு? நாடு எங்கே போகுது? பூரா ரொம்ப வேகமா போகுது. அதனாலதான் நிறைய பேர் நாடகம் பார்க்க முடியாம பூராமே கிளம்பி போயிட்டாங்க. முதல்ல அப்படிலாம் இருக்குமா? அப்படியே கூட்டம் வதும்பி வளையி ஒரு புள்ள தூங்குமா? ஏன் காரணம் என்ன? பொழுதுபோக்கு அம்சம் நிறைய வந்துருச்சு. மனுஷன் உடல்நிலையும் சரியா இல்லை. பூரா இடுப்பு செத்து போய் ஒத்த பிள்ளையும் கூட பக்க முடியாம இங்க இருந்து அது வரைக்கும் 4 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாம முக்கிக்கிட்டு நக்கிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் எப்படி உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்து நாடகம் பார்க்க? அந்த காலத்துல நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் வாழும்போது, தாத்தா விட்டு முதல்ல கலியுகம் பிறக்கும் போது மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 100 வயசா? ஆமா. ஒரு சின்ன கதை சொல்லுவோமா? இப்பெல்லாம் வாழ்ந்த 100 வயசு வரையும் வாழ்ந்த வச்சுக்கோங்க. செய்தித்தாள்ல தலைப்பு செய்தியில போடுறேன். எப்படி ரொம்ப அபூர்வமா ஆச்சரியமா பாக்குறேன் எல்லாருமே. 100 வயசு 100 வயசியா அப்படின்ட்டு. இப்ப 45 வயசுக்கு மேல தாண்ட முடியல. என்ன காரணம்? பூரா அட்டாக்கு சுகர் வந்து அட்டாச்சு கொண்டுட்டு போயிருது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இயற்கை மாறுதா? இயற்கை மாறல. மனுஷன் பூரா இயற்கையை மாத்தி விட்டான். இயற்கை தன்னுடைய வேலையை சரிவர செய்கிறது. அது சரியா தான். இயற்கையிலிருந்து மனிதன் விடுபடுகிறான். அன்னைக்கு நம்ம ஐயால 100 வயசான கலியுகத்துல 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா தெரியுமா? எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி? இயற்கையோட வெயில் அடிக்கிற நேரத்துல வெயிலோடு ஒன்றிணைந்தார்கள். மழை பெய்யுற காலத்துல வெயில் அடிக்கிற காலத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு வெயில் அடிக்கிற
அப்ப அக்னி நட்சத்திரம் தானே. ஆமா. நான் ஒரு 6 பாட்டு தானே பாடினேன். எப்படி வேர்த்து ஊத்துது. ஊத்துனோடனே என்ன தேடுது நமக்கு? நான் ஒத்த உள்ள மின்விசிறிய தேடுது. ரொம்ப கொஞ்சம் மன வசதி உள்ளவங்க வெக்க அதிகமாக என்ன தேடுது? என்ன கட்டிங் தேடுது. குழு அறைய தேடுறாங்க. குழு ஆமா குழு அறைய தேடுறாங்க. அப்படின்னா என்ன எல்லாருக்கும் புரியுற மாதிரி? அது வந்து குளிர்ச்சாதனம் ஏசின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு புரியுற மாதிரி. அப்ப இந்த காலத்துல வெயில் அடிச்சிருச்சுன்னா ஏசியை தேடுறாப்ல. ஆமா. நல்லா குளிர் அடிக்குதுன்னு வச்சுக்க. குளிர் அடிக்குது. 2 போர்வை இல்ல நல்ல ஓல்டு மங்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தோம்னா குளிர் கப்புன்னு அடங்கி போயிடும். அப்ப இயற்கை தன்னுடைய வேலையை சரிவர செய்கிறது. இயற்கையில இருந்து மனுஷன் விலகுறான், ஆயுட்காலத்தை குறைச்சிட்டேன். இப்ப மனிதனுடைய வாழ்வாதாரம் 100 வயசு. ஒரு கதை சொல்லுமா? 100 வயசுக்கு தத்துவம் என்ன தெரியுமா? என்ன? மொத்த இறைவன் 4 பொருளை படைச்சிருக்காரு. என்ன? மனுஷனுடைய ஆசையை பாருங்களேன். மனுஷனுடைய ஆசையை பாருங்களேன். 4 பேத்த படைச்சான். முதல்ல யாரு? நாய். அடுத்த ஆந்த, மாடு, மனுஷன் 4 பேத்த படைச்சிட்டேன். 4 பேரை நாய்க்கு 4 பேத்தையும் படைச்சா ஆளுக்கு 40 வயசுன்ட்டேன். மக்கள நானாங்க 16. பூமியில நீங்க வாழுங்க 40 வயசுன்ட்டேன். நாய் பூமியில வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு சலுப்பு உண்டாயிருச்சு. மனுஷங்களுக்கு மத்தியில வீட்டுல நல்லா காவல் காத்தாத்தே மரியாதை கொடுக்குறான். ஆமா. இல்லைன்னா இவங்க நமக்கு சோறு மூட மாட்டாங்க, ஒண்ணும் மூட மாட்டாங்க. அவன் பண்ற தப்புக்கு நம்மள அறிவு கட்டானா சொரம் கட்டான் துப்பு பண்றது ஒரு அவன் திட்டு வாங்குறது நம்மள. அப்ப 40 வருஷம் இவங்கள்ட்ட வாழ முடியாது. நேரம் பிரம்மா கிட்ட போய் ஐயா நீ 40 வயசு கொடுத்தீல எனக்கு 20 போது 20 நீயே வச்சுக்க 40 வருஷம் இவங்கள்ட்ட ஓட்ட முடியாதுன்னு வாழ முடியாது. அடுத்த ஆந்த பூமியில இருந்து வாழ்ந்து பார்த்தா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. ஆமா. பகல்ல கண்ணு தெரியாம அப்புறம் 40 வயசு என்ன மயத்துக்கு வாழணும்? எனக்கு 20 போது 20 நீயே வச்சுக்க அவர்கிட்ட கொடுத்துரு. அடுத்து மாடு அதுக்கு 40 வயசு. 40 வயசுல பூமியில வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா கண்ணு குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு இழு பிடிச்சு பாலை பிடிச்சி இழுத்தோம்னா 10 லிட்டர் இழுத்தோம்னா 10 லிட்டர் லட்சம் பூரா போயிடும். 10 லிட்டர் 15 லிட்டர் நடக்கும். கொஞ்சம் போக பால் என்ன ஆகும்? பால் வராது, வெறும் பீத்துன்னு இது இழுவதே வரும். அப்பதான் பார்த்தா மாடு பார்த்துச்சா நல்லா பால் கறக்க நல்லா தீவனங்கள் வாங்கி அந்த போட்டேன். இல்ல இது சுத்த பால் மாட்டை ஏத்துறா அப்படின்னு அடி மாட்டுக்கு ஏத்திட்டேன். ஆந்திரா பக்கத்து 40 வருஷமா மனுஷங்களுக்கு மத்தியில வாழ முடியாது. நீ தானே 20 வச்சு 20 மட்டும் போதுமையான்றிச்சா? மனுஷன் பூமியில 40 வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு நேர கடவுள்கிட்ட போய் முதல் வார்த்தை கேட்டீங்க, என்னையா நீ கடவுள் படைச்ச? என்ன படைச்சா? 40 வயசு போதுமா எனக்கு வாழ்றதுக்கு? இன்னும் என்னென்ன பண்ணணும்? என்னை 40 வயசுல படைச்சு விட்ட எத்தனை குடிய கெடுக்கணும்? 40 வயசுல படைச்சு விட்ட நான் சின்ன பிள்ளையா பிறக்கிறேன். பிறந்து பெரிய ஆளா கல்யாணம் பண்றேன். எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அவன் பெரிய ஆளானு. அவன் பிள்ளைய நான் பார்க்கறதுலாம் 40 வயசுல முடியுமா? முடியாது. வேற மாதிரி 40 வயசுல இருக்க முடியுமா? முடியாது. எனக்கு 100 வயசு முடியாது. நானும் எங்கடா ஒரு 100 வயசு? நாய் கொடுத்த 40 20 ஒன்று இருக்கா? ஆந்தை கொடுத்த 40 20 ஒன்று இருக்கா? மாட்டு கொடுத்த 40 20 ஒன்று இருக்கா? ஆக மொத்தம் 3 20 60. எனக்கு கொடுத்தது 40 முடியான்ட்டேன். 100 போடா நல்லா இருந்து போடான்னு கடவுளும் கொடுத்துட்டார். இன்னைக்கும் பாரு மனுஷன் 40 வயசு முடிக்கதே மனுஷனா இருப்பேன். 40 வயசுல இருந்து 60 வயசு 40 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்க நாய் குணம் வந்துடும். நல்லா பேசிக்கிருப்போம். வல்லுன்னு விழுவேன் வெறி நாய் கதையா. ஏன் கோபப்படுறாரு, எதுக்கு கோபப்படுறாருன்னே தெரியல. ஆமா நல்லா ஏதாவது சொல்லி ஏன்டா அதை சொல்லிற. அப்ப 40 இருந்து 60 யார்கிட்ட வாங்கின வயசு? நாய்கிட்ட. நாய்க்குள்ள நல்லா கொஞ்சிக்கிருப்போம். நாயை திடீர்னு விடுறோங்கம்மா 40 60 நாய்கிட்ட வாங்கினது. 60 இருந்து 80 யார்கிட்ட வாங்கினது? இது ஆந்தைகிட்ட. ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாதுல. அந்த மாதிரி 60 வயசை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்க அம்மாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, யாரது சின்ராசா சந்திராசா யாரு வெள்ளச்சாமியா? அப்பா என்னப்பா கண்ணு கருத்து தெரியல ஒரு ஏமுதா இருக்குப்பா. அப்ப 60 இருந்து 80 யார்கிட்ட வாங்கினது? சொன்னேன் அந்த மதுரை ஜிஹெச்ல கொண்டு போய் அந்த ஆபரேஷன் பண்ணி விடுப்பான்னு சொல்றேன், பண்ணி விடுறான்லப்பா. அப்ப 60 இருந்து 80 நாய்கிட்ட. ஆந்தைகிட்ட எப்படி ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது அந்த மாதிரி 60 இருந்து 80 வயசு ஆயிடுச்சுன்னா பார்வை மங்க ஆரம்பிச்சு. 80 இருந்து 100 அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். மாடு என்ன ஒண்ணு படுத்தலக்கிலேயே பேலும் நின்றலக்கிலேயே மூத்திரத்தை அடிக்கும், அதுலயே படுக்கும். அதே நம்ம 80 இருந்து 100 மனுஷன் படுத்த படுக்கையில அதுவா போகுதா? இல்லாம போகுது. அப்ப மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் 40. அதைத்தான் இப்ப நம்மால் கடைபிடிக்கிறாங்க. போதும்னா 40 வருஷம் வாழ்ந்தா போதும்னு. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அப்படித்தான் கணக்கா? அதான் கணக்கு. தெரியாம நாங்க புரியாம தெரியும். சரி அப்ப 40 வயசுக்கு மேல உள்ள ஆளுகிட்ட சவாசம் வச்சுக்கிற கூடாது அப்படின்னா உங்கள்ட்ட நிப்பாட்டிடணும் நான். ஆமா இருக்கட்டும். சரி பேரு நீங்க யார் அப்பனே? நான் பிணைஞ்சு 6 மாசம் ஆச்சு அப்பனே. நான் ரொம்ப வேதனையில பேசுறேன். உண்மையத்தான் சொல்றேன். என்னையா பிணைய போற? நான் எங்கேயா பிணைஞ்சேன்? அவனை பிணைய சொல்லலையா? யார் அப்பனே? யாருக்கு அப்பன் இல்ல? ஏன் கல்யாணம் பண்ணா தானே அப்பனாவே? ஏன் உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணாதே அப்பனாவீங்களா? ஆமா கல்யாணம் பண்ண உடனே நானும் என் முண்டாட்டி கூடின உடனே பிள்ளை இருக்கும்ல, அதுக்கு அப்பன் இல்ல. யாருக்கு பிள்ளை இருந்தா அப்ப? என் முண்டாட்டிக்கு. அப்ப பிள்ளை பெத்தது யாரு? என் முண்டாட்டி. அதுக்கு பிறந்த பிள்ளைக்கு எப்படி நீ அப்பனாவே? ஏய் அப்ப நான் அப்ப இல்லாம ஊர் போயிலாப்பேன். என் முண்டாட்டிக்கு பிறக்க பிள்ளைக்கு நான் தான் அப்பேன். எனக்கு புரியல. பிள்ளை பெத்தது யாரு? பிள்ளை பெத்தது என் முண்டாட்டி. அப்ப உனக்கு பிள்ளை பிறக்காதா? எனக்கு எது வழியா பிறக்க?
அப்ப உங்களுக்கு பிறக்காது. எனக்கு பிறக்காதியா? உனக்கு பிறக்காட்டி எப்படியா ஓம்பளியாக? ஐயா நான் செஞ்சதுனால பிறந்துச்சியா? என்ன செய்வனையா? செய்வன செய்யல. ஏன்னா நானும் என் பொண்டாட்டியும் திருமணம் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணீங்கன்னா தாலி கட்டுறது. தாலி கட்டுறது அப்ப புள்ள வந்துடும். தாலி கட்டுறதுன்னா பிள்ளை வந்துடும். தாலி எங்கே கட்டின? தாலியை கழுத்துல கட்டினேன். பிள்ளை எங்கே வந்துச்சு? வயிற்றுல பிறந்துச்சு. எப்படி தாலி கட்டணும் பிள்ளை ரொம்ப இங்க இல்லையா வரணும்? கழுத்துல பிறக்குது, வாயில பிறக்குது, குண்டியில பிறக்குது. அதையா கேட்டாங்க? தாலி கட்டினோன்னு எனக்கும் என் மனைவிக்கு முதராத்திரி நடந்துச்சு. என் பொண்டாட்டி பாலோட வந்தா, நான் பழத்தோட உட்காந்துருந்தேன். என்னாச்சு? பாலும் பழமும் சாப்பிட்டா பிள்ளை பிறந்துருச்சு. அப்படி சொல்லி பாலும் பழமும் சாப்பிட்டா பிள்ளை பிறக்குங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல வரைக்கும். ஆமா, அதனால இன்னும் பாதி பேர் பிள்ளை பிறக்காம தெரியுதோ. அப்போ என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பாதி பேர் பிள்ளை பார்க்கல. ஏங்க பாலும் பழமும் சாப்பிட்டா பிள்ளையா பிறகு? நீ தாயா அப்ப சொன்ன. ஐயா பீ தாங்க வரும். நீ ஒரு ஆளு, ரெண்டு பேரும் நல்லா சாரை மாதிரி புனச்சல் பண்ணிட்டோம்யா. இப்ப இங்கே ஒரு சிக்கல் இருக்காரு. நல்லவாமு சேர்ந்தா நல்லாம்பு பிறகு, சாரையும் சேர்ந்தா சாரை பிறகு. அப்ப நல்லவாமு சாரப்பாமு சேர்ந்தா என்ன பிறகு? இது நிறைய பேருக்கு அவுட்டாவே இருக்குமா? அது நம்மளா சொல்றது நல்லா அம்பும் சாரையும் சேருது. சேருதா? நல்லா அம்பு தான் சேரும், சாரையும் தான் சேரும். நம்ம பொய்யா சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்டேன்? சரி இருந்து போகுது. இருங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்தி அப்படி சொல்லி மண்டபம். எனக்கு என் முன்னாடிக்கு முதராத்திரி நடந்துச்சு. ஓஹோ. முதராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? முதராத்திரினா மெத்த மேல பூவை போட்டு பூ மேல படுத்தோம்னா முதராத்திரி. கட்டில நிறைய பூவை போட்டு பூ மேல நீங்க படுத்திருந்தா முதராத்திரி. அப்ப கடைசி ராத்திரினா? கடைசி ராத்திரி நம்மளை படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொய்தான்னு கொட்டிட்டாங்கன்னா கடைசி ராத்திரி. இதுல இன்னொரு தத்துவம் இருக்கு தெரியுமா? என்ன? முதராத்திரிக்கு பாலை வாங்கி நீங்க குடிப்பீங்க, கடைசி ராத்திரிக்கு பாலை வாங்கி நம்ம வாயில ஊத்துவாங்க. கோவிந்தோ. ஆமா. உங்களுடைய உதவியாலும் உங்களுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் பிள்ளை பிறந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு நீங்க அப்ப. ஆமா. ஆனா உங்களுடைய மனைவியை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? எதுக்கு? நம்ம புருஷனால பிள்ளை வைக்க முடியாது, ஆனா நம்ம ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்து நம்ம புருஷன் ஆம்பளன் உலகத்துக்கு. ஏய்யா என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு எத்தனை துவாரமையா இருக்கு? ஐயோ 9 துவாரம். 9 ஓட்டையில நீ வாயிலே இருக்கிறதுலே பெரிய ஓட்டை உனக்கு. ஆமா. இதுல முக்கு நாள் நக்கு நாள் புள்ள வராது. உன்னால புள்ள வைக்க முடியுமா? 9 ஓட்டை இருக்கு, ஆனா ஒரு ஓட்டை மிளகு மாதிரி இருக்கு. இல்லைன்னா பிரச்சனை இல்லையே. உன்னால புள்ள வைக்க முடியாதுல்ல? அப்பத்தையும் சொல்லி அதையும் சொல்றேன். நம்ம புருஷனால புள்ள வைக்க முடியாது, நம்ம ஒரு பிள்ளைய பத்து கொடுப்போம். என் முன்னாடிக்கு பெக்குறாடா, அவளுக்கு அந்த இறைவன் படைச்சிருக்கேன் பெக்குறதுக்கு. அப்ப இறைவன் தானே காரணம், நீ என்ன காரணம்? சாமியா செஞ்சிச்சு வந்து. சரி, நீ உன்னுடைய உதவியாலும் மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்ததல்லவா? ஆமா. நீங்க போய் ஒரு மாங்கன்னு வைக்கிறீங்க. ஆமா. என்ன கண்ணு? மாங்கன்னு. வச்சது யாரு? வச்சதுனா கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா. சிறுசா இருக்குது. பெருசா கண்ணு என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறனே கண்ணு என்னவாங்க? தண்ணி பெருசா வரும். தண்ணி பெருசா வராது, மரம் பெருசா வரும். மரத்துல நம்ம என்ன வரும்? மரத்துல இருந்து இது பிஞ்சு வரும். தம்பி அப்ப நம்மள்ட்ட சும்மா டென்ஷன் ஆயிருவேன். முதல்ல அடிப்படையில் சொல்லியா, மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? மரத்துல இருந்து இது பூ வரும். எடுத்த பூ வந்துருமா? பூ வராது, அரும்பு. முதல்ல காம்பு. காம்பு, அப்புறம் அரும்பு, முட்டு. அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான தாயாகி. அப்ப முதல்ல என்ன வருது? அரும்பு. அடுத்து முட்டு. முட்டுற கதைனா மாடா? முட்டு. முட்டு. முட்டுல இருந்து பூ. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யார்? நானு. அப்ப அது யாரு பழம்? மாம்பழம். ஓ, நான் விளையாடுறியா? பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டியா? பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஓ பொண்டாட்டி பிள்ளை வத்தா யாரு பிள்ளை? என் பிள்ளை. மரம் யாரு விட்டு மரம்? மரம் ஏம்ட்டு மரம். ஓம்ட்டு மரத்துல இருந்து பழம் வந்தா யாரு பழம்? அது மாம்பழம். எப்படி மாம்பழம்? என்னையா மாமரத்தை போய் நான் கூடி போய் என்னையா செய்ய போறேன்? ஐயா மரத்துல நான் மாம்பழம் தாயா, அது ஏன் பழத்தை நாய் கூட காப்பாதியா? வச்சது நீ தான். ஐயோ வச்சது நானா இருந்தாலும் அதுக்குன்னு நானா மாமரத்தை போய் இது பண்ணு டொங்காஸ் போட்டேன். ஐயா தண்ணி தாயா ஊத்துனேன், வேற ஏன் தண்ணியாவா ஊத்துனேன்? சரி, இங்க மாம்பழம் மாங்கன்னு வரணும்னா எதை வைக்கணும்? மாங்கொட்டை வைக்கணும். அப்ப ஓம்புல வரணும்னா ஏன் கொட்டை வைக்கணும்? ஓ எரியா, என்ன பிரச்சனை? என்ன யார் என்று தெரிகின்றதா? ஆமா, ஒரு பெரிய அமெரிக்க பிரசிடென்ட். யார் என்று புரிகிறதா? யார் உங்க பேர்? அடியே நாரதர் என்பார்கள். தொட விட்டு பேசு. சரி, நாரதர் நானே தான். நல்லா இருக்கு. அடியன் வணங்குகிறேன். அடியில வணங்க வேணாம். உங்களை சந்திச்சது அடியில இல்ல, அடியன் வணங்குகிறேன். சரி சரி. உங்களை சந்தித்ததில் மனமற்ற மகிழ்ச்சி. சந்தோஷம். எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்திலே. இன்ன வரையும் அந்த குசு குசு பேச்ச விரல பாருங்க. அடுத்து அந்த அம்மா பேசி டயர்டா அதுக்கு அப்புறம் கடிச்சு படுத்துருந்துச்சு. அடுத்து இன்னொரு அம்மாவை இது சாய்க்க போயிருச்சு இந்த காப்பி கலர் சேலை.
காப்பிகள் அடிச்சாலே கம்மக்களை நல்லா தலையாட்டுதுறான் கம்மக்களை அளவு பூம்பு மாடு மாதிரி அடியே நாரதன் பார்கள் என்னை. மகிழ்ச்சி சாமி. அப்பா பிரம்மா என்ன பண்றாரு? பெரிய உத்தியோகம். என்ன உத்தியோகம்? உலகத்திலே யாரும் செய்யாத வேலைகள் எல்லாம் உங்க அப்பா செய்வார். அதே என்னன்னு கேட்டேன். படைப்பு வைக்கப்படப்பா. யோ 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய ஊர்வனம் முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் இங்க பாதம் படைக்கிறார். சரி, அது இருக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பெருசாவே கேளுங்க. நாரதர் மகாமுனிவர் இல்லையே, நான் எதை வச்சு நம்புறது? நம்ப வைக்கவா? இது புராணங்கள்லாம் படிச்சது இல்லையா? இல்லையே. நீ நம்புற மாதிரி பண்ணணும்னா என் சக்தியை முழுசா பயன்படுத்தவா? பண்ணுங்க சாமி. வானத்தை வில்லா வளைக்கவா? வேண்டாம், மேற்கொண்டு பொத்துக்கிட்டு விழுந்து எல்லாரும் இதாயிருவோம். கடல் தனியை ஒத்த மூக்கால உறிஞ்சவா? இல்ல வேண்டாம். மணலை கயிறா திரிக்கவா? மணல்ல பூரா இது பேவரட் பிளாக் கல் போட்டிருக்காங்க. ஆலமரத்தை வேரோட பிடுங்கி விசிறவா? இல்லையே, பூரா புளிய மரமும் வேப்ப மரம்லாம் நிக்குது. உனக்கு வேற எப்படியா நான் நிரூபிக்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லி வித்தியாசமா பண்றேன். இந்த மிருதக கட்டைய ஒரு பொம்பளை பிள்ளையா மாத்துவேன். உன் புத்தி எங்க போகுது நத்தியா? தண்டி பிராடு நீ அடிக்கிற. நாரதர்லாம் எல்லாம் செய்வாரியா? உண்மையான நாரதரு இருக்கட்டே. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா நான் பத்திரம் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்திலே முதல் தெய்வம் கண்கண்ட தெய்வம் பெற்றெடுத்த தாய் தானே. கட்டுன பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்க சொல்லுங்க பாப்போம். நிஜம்தான். அதான் சொல்லுங்க. நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னாவே தாய் நம்ம மடியை பாப்பா. மயன் சாப்பிட்டானா சாப்பிடலையா வயிற்ற பாப்பாங்க. வயிற்ற பாப்பா, முகத்தை பாப்பா. முகம் வாடி போயிருக்கா? ஐயோ, நம்ம பெத்த பிள்ளை என்கிட்ட போயிட்டு உழைச்சிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுச்சா சாப்பிடலையான்னு. ஆனால் கட்டின உண்டாட்டி என்ன பாப்பா? என்ன பார்க்க? வந்தோடனே சோப்பை பாப்பா. ஏன் காசு எடுபட்ட வச்சிருக்கானா இல்லையா? 4 பேரை கூட்டிகிட்டு போய் தண்ணி எண்ணி அடிச்சுட்டு எல்லா காசையும் செலவு வச்சுட்டு 50 வாவையாக வச்சுக்கிட்டு வந்திருக்கானான்னு தெரியலையே, ஜனியம் பிடிச்சவன் அப்படின்னு பாப்பா. ஆமாம், சரி. கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? தாயில தாரம் இல்ல. ஆமா, ஆனா தாரத்துல தாய் இருக்கா. கண்டிப்பா. நம்ம இப்ப அடிக்கிற சரக்கு பூரா 45-50 வயசுல கைய கால பிடிச்சி இழுக்கும் போது குண்டியை கழிவுறது யாரு? கட்டின பொண்டாட்டி. நீ அந்த கவனிக்காத கதையை சொல்லு. சரி சரி சாமி. இல்ல அப்புறம் அந்த கதையை சொல்லுங்க. என்ன? அதான் அது முடிஞ்சிச்சு, மசியெல்லாம் தூங்கிடுச்சு. ஆமா, அதனால எடுவிடாது. சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசை இல்ல, சுத்தர இல்லையா? ஆசையும் அறவே வெறுத்தவன். பீடி சிறுட்டு பழக்கம் இல்ல, வெத்தலை பையில சுத்தமா இல்ல, பீரு பிராந்தி கணேஷ் பையில இல்லையே, கூலிப்பு கணேஷ் பையில வேற குளிப்பு வேறையா இல்லையே, பொம்பளம்பள ஹரி நாராயணன் எந்த ஆசையும் இல்ல, எந்த ஆசையுமே பற்றற்றவன். பீடி சிறுட்டு வெத்தலை பையில பாக்கு பீரு பிராந்தி பொம்பளம்பள எச்சொலியும் இல்ல. ஏன் சாமி என்னங்க நம்ம பெருசா கேட்க போறாப்புல? எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரோட இருக்கணும்? என்ன எனக்கு ஆசை இல்லைன்னா ஏன் வாழணும்னு கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன் நீனு? நானா உன்னை மாதிரி மனித பிண்டமா? ஓ, தெய்வ பிரவியா சாமி. சரி சரி. ஏன்னு கேட்டேன்னா இந்த பூரா சின்ன ஆளுக பூராமே நாடகம் பார்க்கல, பூரா பெரிய ஆளுக பூரா எப்படி நாடகம் பார்க்குறா பாருங்க. அம்மா, சில ஆளுக்கு எல்லா பழக்கம் இருக்கும், எந்த பிரச்சனை இல்லை. 80 வயசு வரையும் நல்லா பந்துருண்ட மாதிரி உட்காந்துருக்காங்களா இல்ல? அம்மா, இன்னும் இப்போ உள்ள காலத்துல எப்படி சமயத்துல பயலுக பீடி சுட்டு குடிக்க மாட்டேன், வெத்தலை வேலைக்கு தண்ணி அடிக்க மாட்டேன். சரி, எந்த கட்ட பழக்கம் இல்ல. சமயத்துல ஆட்டுக்கறி குடிச்சு சாப்பிட மாட்டேன். ஆனா 30 வயசுல அட்டாக்கு வந்து செத்து போயிடுறேன். இருக்கிற வரையும் திரும்பி தொலை வேண்டியதான சிலையா வைக்க போறாங்க மாட்டுத்தாவணி. இதுல இருந்து நீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க? இருக்கிற வரையும் நல்லது கெட்டது திரும்பி தொலைங்கன்னு சொல்றேன். எல்லாத்தையும் பண்ணுங்கன்றீங்க. எல்லாத்தையும் பண்ண முடியாதுல, தெம்பு வேணும்ல. இல்லை எல்லா கெட்ட உலகத்தையும் நான் சொல்லுவா களவும் கற்று மர. ஆமாம், இப்போ நான் சொன்னதுனால எல்லாரும் நான் குடிச்ச ஒவ்வொரு நாளைக்கு விட்டு தூக்கி எறிய போகிறாங்க. அடையா, எல்லாத்தையும் கற்றுக்காத நிரந்தரமாக வச்சுக்காது தான் மனித வாழ்க்கை தத்துவம். எல்லாத்தையும் பழகிக்கிறேங்க, ஆனால் நெடுந்தூரமாக வச்சுக்கிற கூடாது. அதான் நிரந்தரமாக வச்சுக்காத தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இன்னாரில் இதில் என்ன விஷயம் இருக்கு. சரி, ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம். வேற என்னை பற்றி விஷயம் கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சாமி. தங்களை பற்றி நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே. கேளுங்க சாமி. தங்களுடைய நாமோதயம் வீரத்தன. போய என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏயா, பூலோகத்துல பேருக்கு ஆளுக்கு சம்பந்தம் இல்லாம வைப்பீங்களா? வெள்ளை வெள்ளையான் இருக்கிறாரு அவர், வெள்ளச்சாமி. வெள்ளை வெள்ளையான் இருக்கிறாரு, கருப்பு சாமி. கண்ணங்கரையான் இருக்காரு, வெள்ளச்சாமி. எச்சிக்கையிலோட காக்கா வர்றாரு, தர்ம ராசா தங்க பிரபு. யாராவது ஒரு ஆள் அப்படி ஊர்ல இருந்து வரத்தையும் போறாரு. எச்சிக்கையில் அதை சரி விட்டுரு. மாசம் 30 நாள் மருத்துவமனையில இருப்பாரா? ஆரோக்கிய சாமி. ஒரு வரப்புல இருந்து இன்னொரு வரப்ப தாண்ட முடியாது. தாண்டவராயன் பேருக்கு ஆளுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல.
உன் பேருக்கு என்ன அர்த்தம்? என் பேரு வீரத்தேவன் வச்சாங்கன்னா அதுல காரணம் இருக்கு. என்ன ஒண்ணு அப்படி? சும்மா அடமொழி இல்லாம பேர் வைக்கல. அப்புறம் காரணம் இருக்கா? அம்மா இப்ப மாற்றவின்னு பேர் ஏன் வச்சேன்? ஏன்? ஊருக்கு தட்டு வண்டி பந்தயம் எங்கே நடக்குதா இங்க போய் முதல்ல நிப்பேன் பாக்குறதுக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கு. அதனால அவனுக்கு மாற்றவி. பலே பலே. பூனைமணின்னு ஏன் பேர் வச்சேன்? என் பூனையை கிளம்பிட்டாரா? இல்ல, பூனையில உள்ள ஒத்த மணி அத்ததுனால அவனுக்கு பூனைமணி. சரி. கவட்டு குத்து கந்தன் என் பேர் வச்சேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் பக்காடி லெமன் கோட்டரை போட்டு போட்டு கத்தி எடுத்து கவட்டுக்குள்ள விட்டுருக்கேன். குண்டி வெளியே வந்து நீட்டிக்கிட்டு வந்திருக்கு. அதனால கவட்டு குத்து கந்தேன். சரி. என் பேர் வீரத்தேவன் ஏன் வச்சேன்? ஏன் வைத்தார்? புளிய விரட்டுனே வீரத்தேவன் வச்சேன். பொய் சொல்ல மாட்டேங்க. என்னைய பார்த்தா என்ன கடுப்பாயிரு? ஐயா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? எங்க நான் உண்மையத்தான் பேசுவேன். என்ன ஒரு நாயை விரட்டி இருக்கணும், இல்ல மாட்டை விரட்டி இருக்கணும், இல்ல ஒரு ஓந்தி அப்படி சொல்லி ஏத்துக்கிறேன். புலி மனுஷன் அடிச்சு கொண்டு விடுமியா? என்ன விளையாடுறியா? எங்க கதையா விடுற? தேசிய விலங்கு புலியத்தான் நானும் சொல்றேன். இந்த 4 கால் பாய்ச்சல்ல? ஆமா. அது எப்படி நீ விரட்டின? சிங்கத்துக்கு இணையான புலி. அவ்வளவு பெரிய வீரம் பண்ணிருக்கேன். எப்படி கதை எப்படி சொல்லி எப்படி விரட்டினீங்க? கதை சொல்லுங்க. 10 வருஷமா சுருட்டுதான். பாயம் சுருட்டு, படுதா சுருட்டுங்க, எல்லாரும் பரப்பிடுங்க பரப்பிடுங்க. இப்போ மும்மூர்த்திகளாக கூட்டிட்டாங்க. இப்போ டயர்டில் ஒன்று கிடந்தது எந்திரிச்சு கலந்துச்சு. ஆனால் 2க்கு இடையில நடுவில் உட்காந்துக்கிட்டு 2 பேரையும் கிறுக்கு பண்ணுவாரு. சூப்பர்ரா. யோ நீ கதையா சொல்லியா? பஞ்சாவது நிம்மதியா இருந்துட்டு போகுது. 10 வருஷம் பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இன்னைக்கு காஞ்சரகுளத்து மேடையில் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். பலே பலே. வேட்டைக்கு போகும்போது என்னைக்கு நான் 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்புறம் காட்டி கொடுத்துருவேன். ஜிங்கில தான் போவேன். என்னைக்கும் வேட்டைக்கு போகும்போது என் ஜாமே இல்லாம போக மாட்டேன். அப்படி என்ன நீங்க ஜாமே வச்சிருந்தீங்க? ஏங்க இந்த ஜாமே இல்லாம எங்க? ஓ இதுவா? ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி. அந்த ஒரு கார் நிக்குது பாருங்க. இங்க ஆமாண்டாங்கண்ணா. இவ்வளவு இடைவெளியில ஒரு புலி பரா 3 அடி நீளம், 180 கிலோ எடை. தம்பி புறாடு விடு, அதுக்குன்னு அளவா புறாடு விடு. ஏன் அங்க இருக்கிற புலியை எப்படி கண்ணிலேயே 180 கிலோ எப்படி இடம் விடுவோம்? ஏதோ ஒரு புலி நிக்குதுன்னு சொல்லி ஏத்துக்கிறேன். ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவுதான்டா இடம் இருக்குன்னு சொல்லி அடிக்கிறவன் தாங்க சிறந்த வேட்டைக்காரன். சவாசியா 180 கிலோ இடம் உள்ள புலி நிக்குது. அக்கா மக்களை புலியை நான் பார்க்க, புலி என்னைய பார்க்க. ஐயா புலி என்னைய பார்த்தோன்னு முறைக்குது. எப்படி முறைச்சோன்னா உரும்புது. எப்படி உருமுச்சு? ஏய் உன்ன புலி உரிமை கேட்டிருக்கியா இல்லையா? யோ புலியா உரிமை? அதுக்குன்னு புலியை கூட்டிட்டு வந்து உரும்ப விட முடியாது. அக்கா மக்களை புலி என்னைய பார்க்க, புலியை நான் பார்க்க. புலி உரும்பினவுன்னா சுதாரிச்சிட்டேன். என்ன டக்குன்னு என் ஜாமனை உருகினேன். என் ஜாமனை உருகி இந்த முனையில காடா துணியை சுத்தினேன். மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எறியும்ட்டு பெட்ரோல் பங்கில் 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். என்ன கதை விடுனா ரொம்ப முட்டு நிலத்துக்கு விட்டுக்கிறீங்க என்னன்னு? என்ன இந்த நடுக்காட்டுல யாருங்க ஒப்ப எந்த ஊர்ல பெட்ரோல் பங்க் கட்டி போட்டாரு? ஒரு ஃப்ராட் ஒரு அளவு வேணாமா? சரியா நீ படம் பார்க்க போற தியேட்டருக்கு படம் போட போகும்போது அந்த பேர் தலைப்பில் போடுவாங்க. எப்படி? இந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமலம் போடுவேன். அம்மா அதுக்கு மட்டும் நீ காசை கொடுத்துட்டு டப்பு டப்புன்னு கையடிச்சிட்டு வர. அம்மா பெட்ரோல் பல்க் இருந்துச்சு. நான் சொல்றத மட்டும் ஒத்துக்கிற மாட்டேன். சொல்லுங்க ஏத்துக்கிறேன். அக்கா மக்களை 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். என்ன அதுலயும் குத்துறேன் இதுலயும் குத்துறேன் ஊத்துனேன். 8 மில்லி தீப்பிட்டு எடுத்தேன். கப்புன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சு. சரி முனையில வச்சேன். கபாருன்னு பிடிச்சு. புளிய பார்த்தேன், தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன், தீய பத்த வச்சேன். புளி தீ போ ஓடிடுச்சு. இன்னைக்கு நான் உனக்கு என்னையா வீரத்தேவன் பேரு? 3 பேரும் பேச்ச நிப்பாட்டி இருக்க. உங்களுக்கு என்னங்க யாருக்கு வீரத்தேவன் பேர் வச்சது? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். மதுரையை காத்தான் ஒரு வீரன். ஆமா அவன் பெயர் மதுரை வீரன். இயற்பெயர் முத்து வீரன். ஆமா மதுரை காப்பாத்தினால மதுரை வீரன். பருத்தி காட்ட ஒருத்தன் காப்பாத்தினான் பருத்தி வீரன். புளியவே தீ வச்சு விரட்டினால புளித்தி. உனக்கு என்னையா பாவம் பண்ணு? எவ்வளவு பெரிய வீரம் பண்ணிருக்கு. நாளைக்கு 4 பேர் நாடத்தை நடந்து முடிச்சுட்டு போகும்போது எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஐயா நிதானமான ஆளு. நான் போகும்போது இந்த புறாண்டா புளிக்கிட்ட தீய கட்டின வீரன்னு சொல்லும். சரி ஏதாவது அரை உரை போதை இருந்துச்சுன்னா அந்த ஆள் நான் போகும்போது என்ன சொல்லும்? எப்படி இந்த உரம் படுறா என் புழு. உங்க பேர் வீரத்தேவன். அப்பா பேரு பைய அமைதியா அமைதியா. அப்படிலாம் தலையில் அடிச்சுக்கிட்டு பேசக்கூடாது. தலையில் அடிக்கக்கூடாது, நெஞ்சில் அடிக்கக்கூடாது. பைய 3 பேருக்குமே ஸ்பீக்கர் அவுட்டு போலப்பா. பத்தே எனக்கே புரியுது. இருக்கட்டும்
அப்பா பேர் என்ன? அப்பா நம்பி. அம்மா பேரு நங்கை மோகன். அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரு? 7 பேர். சோத்துக்கு என்ன பண்றீங்க? சும்மா தாங்க சும்மா தாங்க. அப்படி தவறா நினைக்காதீங்க நீங்க. சும்மா தாங்க. எந்த தொழிலா இருந்தா செய்யும் தொழிலே தெய்வம். அதை திருப்தியா எச்சி விடாம பண்ணிட்டு போறது நல்லது. சரி இருக்கட்டும். சரி உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சே. எப்படி கேட்டுச்சு? சோ 1க்கு 2 பேரும் உள்ள இருக்காங்க. நீங்க வெளியே இருக்கு. எப்படி இருக்கு? திருத்திரியா போகுது. இது சூடோ. பொரோட்டா சாப்பிடும் போது குருமாவை அதிகமாக ஊற்றி விட்டாங்க. அது வாட்டுக்கு 3 விட்டு அடிக்குதுங்க. யோ வெளிக்காவல் பண்றீங்க எப்படியா இருக்கு? வெளிக்காவல் என்ன தெரியல 3 பேர்னால ரொம்ப ஜோரா ஓடிக்கிட்டு. சந்தோஷம். உள்ள இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க வேண்டும். அவளோடு உள்ள பெண்களை அழைத்து வாருங்கள். ஒன்னு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு ஏன் ஆளு கூட்டியான்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. சரி சார். அது வருமுறை நான் எங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க அந்த 13ஆம் நம்பர்ல போய் அந்த லாட்ஜில் படுத்து கிடங்க. நான் உசுப்புறேன். குழு அறை தானே? குழுகுள்ள அறதேன்.